ரோபோ எங்களை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? எங்களை எதுக்காக பிடிச்சி இப்படி சித்திரவதை பண்ற? எங்க வீட்டுல எல்லாருமே என்ன தேடுவாங்க. நீ இப்படி பிடிச்சி வச்சுட்டே இருந்தா நான் எப்பதான் வீட்டுக்கு போறது? எனக்கும் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கும்ல. நீ மட்டும் ஜாலியா இருக்கிற, எங்களை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற. நாங்க எதுவுமே தப்பு பண்ணவே இல்லை, இருந்தாலும் உன் கையில மாட்டிக்கிட்டு நாங்க படாத பாடுபடுறோம். எனக்கு யாரோ எங்களை பத்தி தப்பா சொல்லி தந்திருக்காங்க, அதனாலதான் நீ இப்படிலாம் பண்ற. உங்களுக்கு எங்களை பத்தி தெரியவே செய்யாது. எங்களை பத்தி தெரிஞ்சா நீ எங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருவ தெரியுமா? நீ இப்ப எங்களை வெளியே விடு, நாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். இப்ப எங்களை பிடிச்சி வச்சு ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிறியே. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அமைதியா நிக்க தானே சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்ப கத்திட்டு இருக்கீங்க? ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போட்டுருவேன். உள்ள போனீங்கன்னா வெளியே எடுக்கவே முடியாது. சொல்லியிருக்கேன் இல்ல, பயம் போயிடுச்சா? சும்மா வீட்டுக்கு போனால கூட என் பாஸ் இருந்து கால் வந்ததும் உங்களை வெளியே விடுவேன். இல்லைன்னா என் கஸ்டடியில தான் நீங்க இருந்தே ஆகணும் கண்டிப்பா. அது ஒரு நாளோ 2 நாளோ 100 நாள் கூட ஆகலாம். அது வரை நீங்க என் கூட தான் இருந்தே ஆகணும். பேட்டரி லோ நோ பேட்டரி. என்னாச்சு? நல்லா ரோபோ திடீர்னு கவுந்து விழுந்துடுச்சு. அது வேற ஏதோ கத்திட்டே விழுந்துச்சு. ஐயே திவ்யா திவ்யா திவ்யா, ஐயோ திவ்யா மேலேயே விழுந்துடுச்சு. இவ்வளவு பெரிய ரோபோ அவன் மேல விழுந்தா என்ன அவன்? திவ்யா எந்திரிடி, நல்லா இருக்கியா? இவ்வளவு பெரிய ரோபோ மேல விழுந்துருக்கு, பாட்டுக்கு படுத்திருக்க. பாவண்டி நல்லா நசுங்கிட்டா இந்த திவ்யா. திவ்யா தானே, எல்லாரும் எந்திரிங்கப்பா. இந்த ரோபோ ஒரு வழியா மயங்கிடுச்சு. என்னாச்சுன்னு வேற தெரியல. ஆனா கஷ்டமா இருக்குது இந்த ரோபோ இப்படி பாக்குறதுக்கே. எவ்வளவு சூப்பரா நல்லா பேசிட்டு இருந்தது. என்னதான் நம்மள புடிச்சு வச்சாலும் நல்ல ரோபோவா தான் இருந்தது. நம்மள எதுவுமே பண்ணவே இல்லை. இது எதனால இப்படி திடீர்னு மயங்கி விழுந்திருக்கோம்? நம்ம இதை காப்பாத்தியே ஆகணும். நம்ம இப்படி இதை விட்டுட்டு போகவே கூடாது. பாவம் இந்த ரோபோ, யாருமே இல்லை இதுக்கு. நம்ம தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமாடி ரோஸ், அதுவும் கரெக்டு தான். நான் கவனிச்சேன். அது கீழே விழும்போது பவர் ஆஃப்னு அப்படி ஏதோ கத்திட்டே இருந்தா. அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்கு பவர் இல்லாதனாலதான் கீழே விழுந்திருக்கு. வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு பவர் வர மாதிரி நம்ம ஏதாவது பண்ணா போதும், நம்ம ரோபோவை திரும்ப எடுத்துக்கலாம். ரோபோ நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரட் ஃப்ரெண்ட் ஆயிரும். மாட்டினா கரெக்ட் தான். பவர் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மலாம் ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா சாப்பிடுவோம். இதுல வேற ஒரு பட்டன் இருக்குது. அது வழியா ஏதாவது சாப்பாடு மாதிரி கொடுத்து பார்க்கலாமா? அதுக்கு எனர்ஜி கிடைக்குதான்னு பார்க்கலாம். வேற ரோபோட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. நம்மகிட்ட இருக்க சாக்லேட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதை நம்ம இந்த ரோபோக்கு கொஞ்சமா இந்த வழியா கொடுத்து பார்க்கலாம் உள்ள போகுதான்னு. வா, உள்ள போகுதுப்பா. செம இந்த சாக்லேட் எல்லாத்தையும் தானா உள்ள எடுத்துக்குது. அப்போ இது சாப்பிட்டாலே அதுக்கு எனர்ஜி வந்துடும் நினைக்கிறேன். சரி அடுத்த சாக்லேட் எதுவுமே உள்ள போல. அப்போ இதுவே அதுக்கு ஆஃபா இருக்குதுன்னு நினைக்க, அதனாலதான் ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த ரோபோ இவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டு ஏன் எந்திரிக்காம இருக்குது? ரோபோ எந்திரி. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் எந்திரிக்காம இருக்கிற? நீ எந்திரிச்சாதான் எங்களுக்கு பிடிக்கும். நீ எந்திரிச்சு பேசணும். எங்களெல்லாம் நான் பிடிச்சு வச்சு எவ்வளவு அழகா நீ பேசிட்டு இருந்த. அது மாதிரி பேசி எந்திரி. சுட்டீஸ் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பவர் இல்லாம விழும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நம்ம கண்டிப்பா இன்னைக்கு இங்கே டிஸ்மேண்டில் ஆகிருவோம். நல்ல வேளை நீங்க எனக்கு எனர்ஜி கொடுத்தனால நான் மறுபடியும் எந்திரிச்சிட்டேன். ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம ரோபோ ரொம்ப தெளிவா பேசுது. ரொம்ப நல்ல ரோபோவா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே நல்ல ரோபோவா தான் இருந்தேன். இந்த சிப்பை மாத்தி இந்த ஏலியன் எல்லாம் எனக்கு கெட்ட ரோபோக்கான சிப்பை வச்சு என்னை நல்ல ரோபோ இல்லாம ஆக்கிட்டாங்க. எனக்கு கீழே வேற ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, சிட்டி அவன் பேரு. அவன் தான் என்னோட நண்பன். அவனை தேடிதான் நான் கீழே ஆனா கெட்ட ரோபோவா இந்த ஏலியன்ஸ் மாத்தினால உங்களெல்லாம் பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இப்ப எனர்ஜி கொடுத்தனால நான் துள்ளுறேன், ஓடுறேன், எல்லாமே பண்றேன். நீங்க மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் என்னால பண்ண முடியாம போயிருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் சிட்டி. என்னோட பவரை பாருங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மேஜிக்லாம் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. உங்களோட ஃப்ரெண்டு நானு. இவ்வளோ நேரம் நம்மளை பிடிச்சி வச்சிருந்த ரோபோவா இது? எவ்வளோ கியூட்டா பேசுது, நமக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுது. செமையா இருக்குது. எனக்கு இந்த ரோபோவை ரொம்ப பிடிச்சிடுச்சு. நான் உன்னை இனிமே விடவே மாட்டேன். இவன் பேரு சிட்டி ரோபோவா? செம சூப்பரா இருக்குது பேரும். சிட்டி ரோபோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோபோ ஆயிட்டே நீ. சிட்டி ரோபோ, உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்ல, நாங்களே அவனை கண்டுபிடிச்சு தரோம். நீ ரொம்ப நல்ல ரோபோவா இருக்க. உனக்காக உன் ஃப்ரெண்டை நாங்க கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்கிறோம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்க எல்லாரும் எனக்காக என் ஃப்ரெண்டை சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் பேரும் சிட்டி, என் பேரு சிட்டி 2.0. என்ன மாரிலாம் கிடையாது. என்னோட பயங்கர திறமைசாலி தெரியுமா? அப்படியா? சூப்பர். நமக்கு அப்போ செமையான 2 ரோபோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஜாலி டே.